வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். நினைந்து நினைந்து நெஞ்சம் தொடர்கிறது. காலம் உருண்டோடியது. அவள் கர்ப்பமானாள். அவளுக்கு தனக்கு வளைகாப்பு செய்ய வேண்டும் என்று ஆசையாயிருந்தது. ஷரத், எனக்கு வளைகாப்பு செய்கிறீங்களா என்றாள். எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. உங்க அம்மா கிட்ட கேளு. அவள் தன் அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள். அவனோட அப்பா வர மாதிரி இருந்தா செய்யலாம், இல்லைன்னா இவன் வாரிசை நீ பெற்று கொடுக்கறதே பெரிய விஷயம். இதெல்லாம் எதுக்கு? நம்ம பக்கம் கூப்பிட்டா 4 வீட்டில் வேலை செய்கிற 4 பேர் வருவாங்க. அதெல்லாம் தேவையா? பார்க்க போனால் இதை நம்ம வீட்டில் தான் செய்யணும். நாம் எங்கே போகிறதுக்கு காசுக்கு? அந்த லூசு பயக்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு தெரியாத. அவன் அப்பனுக்கு எப்படியாவது சொல்லு. ஷரத் வீட்டிற்கு வந்ததும், ஷரத், இப்போவாவது உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறீங்களா? அவங்க குடும்ப வாரிசு தானே வயிற்றில் வளருது. ப்ளீஸ் கூப்பிடுறீங்களா? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். என் அப்பாவை பற்றி நீ ஏன் அடிக்கடி கவலைப்படுற? எனக்கு புரியலை. இது என்னோட குழந்தை. அவருக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பார் இல்லையா? இதுதான் நேரம்னு அவரோட போய் ஒட்டிக்கிட்டோம்னா அவர் உன்னை பற்றி என்ன மதிப்பார்? இதோ பார்வேணி, நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன் இல்லையா? இதோடு விடு என்றான். மறுநாள் மாலை சீக்கிரமே வந்துவிட்டான். அவளுக்கு நிறைய பூக்கள், பட்டுப்புடவை, வளையல்கள் என்று தனக்கு தெரிந்ததையெல்லாம் வாங்கி வந்தான். இதை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? நீ என்ன பாட்டியா? உனக்கு மட்டும் தெரியுமா என்ன? என் கூட இருக்கவங்கிட்ட கேட்டேன். அவங்க ஒரு வீடியோ காட்டினாங்க. அதை பார்த்து தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் என்று சிரித்து கொண்டே அவளுக்கு பூச்சூட்டி புடவை அணிந்து வளையல்களை போட்டுவிட்டான். அவளுக்கு அழுகியாக வந்தது. அவள் அழுதபோது, இதோ பார்வினி, நான் குழந்தைகளை பற்றிய புக்கெல்லாம் நிறையா வாங்கி படிச்சிட்ருக்கேன். இந்த நேரத்தில் நீ சந்தோஷமாக இருக்கணும். இப்படி அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு கல்யாணம் தான் அனாதை மாதிரி நடந்துச்சு. இப்போ இதுவும் அனாதை போல தான் இருக்கணுமா? இதோ பார்வேணி, நான் உனக்கும் நீ எனக்குமா வாழ்ந்தா போதும். வேற யாரும் நமக்கு வேணாம் என்றான். ஆனாலும் அவள் அழுது கொண்டே இருந்தாள். நவ் டெல் மீ வெதர் யூ வாண்ட் டு ஸ்டாப் crying or not. What did I miss you? Something is wrong with me. அவன் கத்தினான். அவள் ஆனாலும் அழுது கொண்டிருக்க அவன் எழுந்து ரூமிற்கு சென்று விட்டான். அந்த டென்ஷனில் அவளுக்கு வலி ஏற்பட்டு அன்றிரவே குழந்தை பிறந்தது. ஒரு அழகான ஆண் குழந்தை. ஆனால் ஏனோ தெரியவில்லை, இருவருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டது. அப்போதெல்லாம் அவள் குழந்தை அழுதா கூட தூக்க மாட்டாள். ஷரத்து தான் அந்த குழந்தையை தூக்கி சமாதானப்படுத்துவான். அவளையும் சேர்த்து அணைத்து, எல்லாம் சரியாகிவிடும் இனி. நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி வீட்டு பிரச்சனை என் தலையில் ஓடிட்டு இருந்தா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. குழந்தைக்கும் 1 வயதை கடந்துவிட்டது. ஆனால் தந்தைக்கும் மகனுக்கும் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரவில்லை. அவனுடைய தந்தை அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்பட்டார். அவன் தன்னுடைய ப்ராஜெக்டை முடிப்பதில் தீவிரமாக இருந்தான். அவள் 2வது குழந்தைக்கு மீண்டும் கர்ப்பமானாள். அவளுடைய மனநிலை மிகவும் மோசமாய் இருக்கிறதாகவும் அவளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் கூறினார். ஒரு நாள் பிரசாத்தும் விவேக்கும் காரில் சென்றபோது சிக்னலில் கார் நின்றது. அப்போது மழை தூறிக் கொண்டிருந்தது. ஷரத் அவளை டாக்டரிடம் அழைத்து சென்றுவிட்டு ரோடின் இந்த பக்கம் கார் நின்றதால் ஒரு குடையில் அவளை பத்திரமாக கைப்பிடித்து அழைத்து வந்தான். அவளுக்கு அவன் குடைப்பிடித்து கொண்டு அவள் நனைந்து கொண்டு வந்ததை பார்த்து பதறிப்போனார் பிரசாத். காரை விட்டு இறங்க போனவரை விவேக் தடுத்து நிறுத்தினார். ஐயோ கடவுளே, நான் இப்படியா என் மகனை பார்க்கணும் என்று தலையில் அடித்து கொண்டு அழுதார். சிக்னல் விழுந்ததும் கார் கிளம்பியது. வீட்டிற்கு வந்தபோது விவேக், வேண்டாண்டா இனிமேல் இந்த ஆடுபுலி ஆட்டமெல்லாம்.
என் மகன் படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியாது. இந்த ஜென்மத்தையே அவனுக்கு அர்ப்பணித்து வாழற எனக்கு எதுக்கு இந்த பிடிவாதம்? இந்த பிடிவாதத்தினால என்ன பலன்? நான் யாருக்காக வாழணும்? எதுக்காக வாழணும்? அர்த்தமே இல்லாத இந்த வாழ்க்கையை வாழறதை விட நான் செத்துடலாம்டா. அவர் வாய் விட்டு அழுதார். உடனடியாக அவனுக்கு ஃபோன் செய்தார். ஷரத், என்னை மன்னிச்சிடுடா. இந்த பாவி நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்கவா இருக்கேன். என் செல்லமே, என்னை மன்னிச்சிடு. நீ உடனே புறப்பட்டு வா. ஃபோன்லேயே அவர் அழுதார். ஷரத் மிகவும் நிதானமாக பேசினான். உங்களுக்கு ஒன்றுமாகாதுப்பா, எனக்கும் ஒன்றாகாது. நான் ஜெயிச்சுட்டு அப்புறமா உங்களோட பேசுகிறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தான். விவேக், நான் சொன்னேன் இல்லையா, அவன் மானஸ்தன், என்கிட்டே வரமாட்டான்டா. குழந்தையைப் போல் அவர் தேம்பி தேம்பி அழுதார். வினிதாவும் அவனும் வீட்டிற்கு வந்தனர். அவளுடைய அம்மா அந்த குழந்தையை பார்த்து கொள்வதற்காக அங்கு வந்திருந்தாள். டாக்டர் என்ன சொன்னாங்க தம்பி என்றாள் அவளின் அம்மா. இவளை டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்க சொன்னாங்க. நீங்களே சொல்லுங்க, இவளுக்கு நான் என்ன குறை வச்சேன்? இவ எதுக்காக டென்ஷன் ஆகணும்? நல்லா இருக்கு தம்பி நீங்கள் சொல்கிறது. இவ்வளோ பெரிய இடத்துல வாக்கப்பட போகிறோன்னு எவ்வளோ கனவுல இருந்தா. கல்யாணமும் நாதி இல்லாமல் நடந்துச்சு, வளகாப்பு நாதி இல்லாமல் நடந்துச்சு, புள்ள போகிறப்பும் நாதி இல்லாமல் போச்சு. அனாதை மாதிரி தானே நடந்தது. ஆனாலும் உங்கள் அப்பனுக்கு இவ்வளோ திமிரு ஆகாதுப்பா. லுக், என் அப்பாவை பற்றி பேச நீங்கள் யார்? இன்னைக்கு கூட அவர் எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி அழுதார் என்று தெரியுமா உங்களுக்கு? ஓ அப்படியா? அப்போ அவ்வளோ சொத்தையும் அவர் போகும்போதே தூக்கிட்டு போகிறாரா? வினி, உங்கள் அம்மாவை மரியாதையை பேச சொல்லு. இல்லை, நானும் தெரியாமல் தான் கேட்குறேன் ஷரத். உங்கள் அப்பா பேசினாருன்னா நாம் அங்கே போகலாமே. வினி, நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை அவரோட பணத்தை லவ் பண்ணுறியா? ஷரத், ப்ராக்டிக்கலாக பேசலாம். இந்த பணத்துக்கு தானே நீங்கள் நாய் மாதிரி ஓடுறீங்க. என்ன சொன்ன என்று வேகமாக வந்தவன் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். இதோ பாரு தம்பி, இந்த கை நீட்டுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி பேசுகிறோம், சரியா? அப்பனும் பிள்ளையும் அடிச்சுப்பீங்க. இதுக்கு என் பொண்ணு தான் கிடைச்சாளா? ஏய் ஏந்திரடி. இந்த அனாதை நாயோட நீ வாழ்றதோட 4 இடத்துல வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். ஷரத் செய்வதறியாது திகைத்து நின்றான். சிறிது நேரத்தில் அவர்கள் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியேறினர். அவனுக்கு கண்முன்னால் உலகம் இருண்டது போல் இருந்தது. இதன் இறுதி பகுதியை நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.